வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹோட்டல் சுவையில் மசாலா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம க்ரீன் சட்னி, கொத்தமல்லி சட்னி, அந்த ரெசிபியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இது போல் நல்லா நசுங்குங்க எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் இது போல் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி இதில் ஆட் பண்ணுறதால ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. எலுமிச்சைப்பழம் ஒரு 1/4 மூடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு கனமான வானலியில் பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நைஸாக அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே தோசை, இட்லி இதுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறதோட இதை போல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மசாலா தோசை பண்ணி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி அதையும் இதில் போட்டுட்டு ஒரு பரட்டு பற்றிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதையும் கரண்டியில் நல்லா இதுக்குள்ள வதக்கி விட்டுருலாங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாங்க. அதையும் போட்டுட்டு நல்லா கரண்டியில் கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கெட்டியாகிற வரைக்கும் வேக வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். 1/4 டம்ளர் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. தண்ணிலாம் சுண்டி நல்லா கெட்டியானதும் ஒரு 4 சொட்டு லெமன் ஜூஸ் இதில் ஊற்றிட்டு கிளறிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இந்த மசாலா தோசைக்கு சைட் டிஷ் நம்ம கொஞ்சம் க்ரீன் சட்னி தயார் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு, உடச்ச கடலை எடுத்துக்கலாங்க. 1/2 மூடி தேங்காய், உப்பு, புளி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வதக்கி போடுறதுக்கு பச்சை மிளகாயும், இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி போட்டுடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு செகண்ட் கொஞ்சம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த தேங்காயோடு இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி நம்ம இது போல் தேய்ச்சிக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம இட்லி மாவு இது போல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு எண்ணெய் தடவிக்கலாங்க. தடவிட்டு 2 கரண்டி இந்த போல் ஊற்றிடலாம். மெலிசாக ஊற்றிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிடலாங்க.
ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு இந்த பக்கமும் நல்லா வேகட்டுங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த தோசையை திருப்பிடலாம். திருப்பிட்டு நம்ம ஒரு பக்கம் மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாங்க. சைடில் எப்படி ஓரமாக வச்சுட்டு தோசை எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம், மடித்து வச்சிடலாங்க. மடித்து விட்டுடலாம். கரண்டி நல்லா அழுத்தி வச்சிடலாம். திருப்பி ஒரு தடவை போட்டுட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நல்லா டேஸ்டியான மசாலா தோசை தயாராகிடுச்சுங்க. இது போல் நம்ம எல்லா தோசையும் சுட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாமளும் இது போல் ஹோட்டல் சுவையில் மசாலா தோசை பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரான்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.